சரிங்க அத்தை. பாத்தியா, நீ வந்த உடனே தெருவே அம்மணி சௌக்கியமா இருக்கியா? சௌக்கியமா இருக்கேன் பாட்டி. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். பக்கத்து கொட்டாயில சினிமா நடக்குது, பாக்கணும். ஒரு பாசு கொடுமா. பாஸ் என்ன பாட்டி? என் செக்ரட்டரி கிட்ட சொல்லி உங்களை ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல உட்கார வைக்க சொல்றேன். உங்களை எல்லாரையும் தான். அம்மணி, எங்க வீட்டுக்கு வந்துட்டு வாயேன். கண்டிப்பா வரேன். சரி அம்மணி. பாட்டி வாங்க போலாம், அவங்க பேசிட்டு இருக்கட்டும். அத்தே, பாலு சார் எங்க? வெளியில போயிருக்காமா. ரொம்ப நேரம் ஆகுமா? இல்லம்மா, ஆபீஸ் லீவ் ஆச்சே, சாப்பிட கூட வரல, இப்ப வந்துருவான். ஆமா, நீ எப்படி இருக்க? பாத்து ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப சௌக்கியமா நினைச்சேன். வணக்கம் சார். வணக்கம். வெளியே இருக்கிற கூட்டத்தை பார்த்த உடனேயே நடிகை தேவி பாலா அவர்கள் நம்ம வீட்டுக்கு விஜயம் பண்ணிருக்காங்கன்னு நினைச்சேன். அப்புறம் சௌக்கியமா? எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான். எப்பவும் இதையே சொல்லிட்டு இருந்தா எப்படி? என் வாழ்நாள் பூரா சொல்லிட்டு இருப்பேன். அது ஒரு சுகமான ராகம். அத்தை, இப்படி உட்காருங்க. எதுக்குமா? உட்காருங்க அத்தை. சார், நீங்களும் உட்காருங்க. ஊஞ்சல் ஆட்ட போறியா? உட்காருங்க சார். இந்தாங்க. என்னம்மா இது? என் நன்றி அடையாளமா இந்த வீட்டை பாலு சார் பேருக்கு வாங்கியிருக்கேன். அம்மா, முதல்ல அந்த பத்திரத்தை அந்த பொண்ணுகிட்ட கொடு. ஏன் சார்? இந்த இதை கொண்டு உள்ள வை. ஏமணி, இதெல்லாம் எதிர்பார்த்துதான் நான் உனக்கு உதவி பண்ணதா நினைக்கிறியா? அப்படி இல்ல பாலு சார், என் ஆத்ம திருப்திக்காவது நான் ஏதாவது செய்ய வேண்டாமா? பின்னால் அதுக்கு சந்தர்ப்பம் வரும், அப்ப நானே கேட்கிறேன். இப்ப சொல்லுங்க, நான் செய்யறேன். இப்ப வேண்டாம், பின்னால நான் கேட்கும்போது மறுக்காம கொடுத்தா போதும். பரவாயில்ல, இப்பவே சொல்லுங்க. எதுவா இருந்தாலும் நான் செய்யறேன். அம்மணி, வந்ததுல இருந்து பேசிக்கிட்டே இருக்கிய, கொஞ்சம் காஃபி சாப்பிடுறியா? அம்மா, எவ்வளவு பெரிய சினிமா ஸ்டாரு காஃபியை பத்தி பேசிட்டு இருக்கிய? ஒரு ஹார்லிக்ஸ், ஒரு பூஸ்ட், ஜூஸ், இப்ப யாராவது சொல்ல. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இன்னைக்கு நானே என் கையால சமைச்சு உங்க 2 பேருக்கும் போட போறேன். அம்மா, எதுக்கும் இன்னைக்கு நான் ஹோட்டலுக்கு போறது பெட்டர் நினைக்கிறேன். பாருங்க அத்தம்மா, அவன் எதுக்கு சொல்றான்னா, நீ பெரிய சினிமா ஸ்டார், அடுப்படியில போய் கையை கால சுட்டுக்கிட்டேன்னா நாளைக்கு ஷூட்டிங் நின்னு போகும் பாரு. ஆமா, காலம் பூரா நான் சினிமா ஸ்டாராவே இருந்துட முடியுமா? எல்லா பெண்கள் மாதிரி நானும் ஒரு கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியெல்லாம் பெற்று ஏதோ அதிசய பொருள் மாதிரி இல்லாம சகஜமா எல்லாரோடையும் வாழணும். ஏன் மணி, உன் கல்யாண விஷயமா உன் மனசுல ஏதாவது முடிவு எடுத்திருக்கியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இது வரைக்கும் என் விஷயம் எல்லாம் பாலு சார் விருப்பப்படிதான் நடந்திருக்கேன். என் கல்யாண விஷயம் கூட அப்படிதான். அவர் என்ன சொல்றாரோ எனக்கு சம்பந்தம் தான். என்ன? ஒண்ணு இல்ல. சும்மா சொல்லுங்க, என்ன யோசனை பண்ணிட்டு இருந்தீங்க? உன்னை பத்தி தான். தெரியுமே, நான் ஆல் இந்தியா ஸ்டார் ஆகணும், இன்டர்நேஷனல் ஸ்டார் ஆகணும். உங்களுக்கு இதே நினைப்பு, வேற என்னமே இல்லையா? வாங்க, சாப்பாடு ரெடி, கை கழுவிட்டு வாங்க, சாப்பிடலாம். சிஸ்டர், நான் எப்பவுமே தேவி பாலா நன்மைக்காதான் பாடுபடுறேன். தெரியும். சிஸ்டர், கொஞ்சம் தேவி பாலா கூப்பிடுங்களேன். என்ன தம்பி, நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்? பாப்பா வெளியே போயிருக்கு. சிஸ்டர், ஒரு விஷயம் மறந்துட்டேன். என்ன? இந்த பாம்பேல இருந்து வந்த சேட் இல்ல, அவன் உயிரை எடுக்கிறானே. அவன் உங்க உயிரை எடுக்கணும்? யாரோ சொல்லிருக்காங்க தேவி பாலா என் கைக்குள்ள இருக்காரு. நீங்களே பாருங்க, என் கைக்குள்ளயா இருக்கா. நான் சொல்லி தேவி பாலா என்ன கேட்டிருக்கா? என்ன சார், அம்மா கிட்ட ஒரே கம்ப்ளைண்ட்? தேவி பாலா, நீ சின்ன பொண்ணு, அது தெரியுமா உனக்கு? தெரியாது. சினிமா உலகத்துல எனக்குன்னு தனியான ஸ்தானம் இருக்கு, அது தெரியுமா உனக்கு? தெரியாது. என்ன எதை கேட்டாலும் தெரியாதுங்கிற என்னதான் தெரியும் உனக்கு? இப்படி நேரம் கேட்ட நேரத்துல வந்த போர் அடிக்க கூடாதுன்னு தெரியும் சார். அம்மா, நான் தூங்க போறேன். சாப்பிட்டியா கண்ணு? பாலு சார் வீட்லயே சாப்பிட்டேன். தேவாலா, நீ முன்ன மாதிரி இல்ல. உன்னை பத்தி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் என்கிட்ட வந்திருக்கு. சண்டா சுத்துறியாம. மிஸ்டர் சந்திரகுமார், உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்துல தலையிட்டா மரியாதை கெட்டு போயிடும். பாத்தீங்களா சிஸ்டர், பாத்தீங்களா? என்னடி இது? இப்ப என்ன ஒரு தப்பா சொல்லிட்டாரு? நீ சும்மாருமா. இவர் யாரு என்ன கண்டிக்கிறதுக்கு? நான் யாரா? கொஞ்சம் பழச நினைச்சு பாருமா. அன்னைக்கு நான் உனக்கு சிபாரிசு பண்ணலன்னா இன்னைக்கு இந்த ஸ்டேட்டஸே உனக்கு கிடையாது. நீங்க என்ன தேடி வந்து நடிகை ஆக்கல, நானும் உங்க கால்ல விழுந்து சான்ஸ் கேட்கல. இதுக்கு மேல உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறதுக்கு நான் தயாரா இல்ல. உட்காருங்க.
என்ன தம்பி இது? அவ சின்ன பொண்ணு, அவகிட்ட போய் தகராறு பண்ணிக்கிட்டு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, சிஸ்டர், தேவி பாலாவை என் கஸ்டடியில விட்டுருந்தீங்கன்னா இப்படி எல்லாம் பேசுவாளா? அவ மேல நான் எவ்வளவு ஆசை வச்சிருக்கேன்னு தெரியுமா? நாளை காலையில பேசுவோமே. என்ன? நாளைக்கு தான் ஊட்டிக்கு போறோமே. அப்ப ஊட்டியில பேசிட்டா போச்சு. நீங்க போயிட்டு வாங்க. கண்டிப்பா கண்டிப்பா பேசுவோம். நீங்க புறப்படுங்க. ஊட்டில இருந்து திரும்பி வரும்போது சிஸ்டர், தேவி பாலாவை எல்லாரும் மிஸ்ஸஸ் சந்திரகுமார்னு சொல்லுங்க. சொல்லுவோம். ஓகே. ஓகே. பாத்து. படகு உள்ள வந்தாரு. முத்தையாவா? வா. என்னப்பா ரெண்டு பல்லு கடையில ஒரு அரை செங்கலை வைக்கணும் போல இருக்கு. ஊட்டி இல்லையா? பயங்கரமா குளிருதுப்பா. யூனிட் எல்லாம் வந்தாச்சா? சப்சாரா வந்தாச்சு. மேனேஜர் வந்தாரு. எல்லாரும் தங்கறதுக்கு திங்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாரு. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. சொல்ல மாட்டேனே, இந்த ஊர்ல என்ன சிகரெட் குடிக்காமலே போக வருது என்ன? இவர் பேரு சத்தியமூர்த்தி. நம்ம படத்துல நடிக்கிற கதாநாயகி. அதுக்கு ரைட்டு லெஃப்ட், வலது கை இடது கை. இவர் நினைச்சாதான் நம்ம படமே முடியும். நமக்கு கம்ப்ளீட்டா கால் சீட் கொடுத்துட்டாரு. ஆனா பணத்தை ஃபுல்லா அமுக்கிட்டாரு. ஊட்டியில நல்ல நீலகிரி தைலம் கிடைக்குமா? இந்த பக்கி பறக்காத. நீலகிரி தைலம் அப்புறம் உப்பு புளி மிளகாத்தெல்லாம் கட்டிட்டு கிளம்பிடுவீங்களே, ஊருக்கு போகும்போது பாத்துக்கலாம். சரி ரொம்ப குளிருதுப்பா. நின்னுகிட்டே பேசிட்டு இருக்கோம்டா. வா உட்கார். உட்காண்டா குளிராடா? சரி பாப்பா. ஆமா, என்ன ஷூட்டிங் எல்லாம் ஆரம்பிச்சாச்சா? நாளைக்கு தான். வெயில் வெளியே வந்துச்சுன்னா எடுத்துட வேண்டியதான். அப்பா, யாராவது? அப்பா பாருங்கப்பா. என்னம்மா? அப்பா இது உன் பொண்ணு தானே? ஆமா. அடடே, நம்ம ப்ரொடியூசர் அங்கிள். நான் யாரோ முட்டைக்கோசு அவர் மணிக்கண்ணல்ல நினைச்சேன். அவன் முந்தா நாள் லாரில எடுபடி செத்துட்டாமா. நான் அப்பவே சொன்னேன், இந்த குறவுக்குள்ள போடாதீங்கன்னு. கேட்டீங்களா? உமாரா முண்டோ, இந்த புல்லா போடலைன்னா கம்ப்ளீட்டா வரைச்சிரும். அப்பா பாருங்கப்பா, இன்னைக்கு சிவராஜ் தான் ஜெயிச்சாரு. ஏன்பா சிவராஜ், அவ இப்பதானே டேபிள் டென்னிஸ் கத்துக்கிறான். ஒரு தடவையா நீ அவள்கிட்ட தோத்துற கூடாதா? எனக்கு இந்த தோல்வியே பிடிக்காது சார். பாம்பேல இருந்து ட்ரங்க் கால் வரும். நான் ஃபேக்டரிக்கு போறேன். ஓகே, கோ ஹெட். வரேன் சார். ஏப்பா பையன் இருப்பா, மூக்கு முழி லட்சணமா இருக்கா? சொந்தமா? நம்ம எஸ்டேட் சூப்பர்வைசர், நல்ல பையன். சார், எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. இந்த பையன் ஹீரோ மாதிரியே இருக்கான். இவனே உங்க படத்துல ஹீரோவை போட்டு ட்ரை பண்ண. நான் கூட ஒரு கோணல்ல பார்த்தேன். நோ 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 நோ, உன் மனசுல இந்த மாதிரி எண்ணம் ஏற்படக்கூடாது. ஏன்னா அவன் தான் பானுவை கல்யாணம் பண்ணிக்க போறான், என்னுடைய வருங்கால மாப்பிள்ள. அவன் மனசுல இந்த மாதிரி ஆசையெல்லாம் உண்டு பண்ணிடாத. இந்த வீட்டு கதாநாயகன். ஏமா, அது என்ன கையிலேயே வச்சிருக்க? அவிச்சு முட்டையா கூட? பக்கி பறக்காத. இல்ல சார், இது டேபிள் டென்னிஸ் பால். அவிச்ச முட்டையா? நீ எல்லாம் ஏதோ ஒரு ரூட்ல வந்து பெரிய இடத்துல ஜாயிண்ட் ஆயிட்ட. ஆமாப்பா, ரொம்ப குளிர்த. நீ நடு வீட்டுல அடுப்பு வச்சிருப்பீங்களா? அது எங்க? எப்படி இருக்கீங்க? ஊட்டி கிளம்பத்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு? எனக்கும் பிடிக்கும். பைத்தியம். என்ன சொல்றீங்க? என்ன ஊட்டிக்கு வந்தா எல்லாம் முடிச்சிடலாம்னு சொன்னீங்கல்ல, இப்ப என்னாச்சு? இப்படி கம்மன் இருந்தா எப்படி? குளிர்ல உடம்பே விரைச்சு போச்சு. போத்திக்கிறதுக்கு கம்பளி வேணுங்கிறாரு. மறக்காம வாங்கி கொடுத்துரு. என்னமா உட்காந்துட்டு வளவலான பேசிட்டு இருக்க? ஷாப்பிங் பண்ணணும்னு சொன்ன போல. இத பறக்கட்டங்கண்ணே. சத்தியமூர்த்தி, நான் ஒரு மேட்டர் சொன்னல, போய் டைரக்டர் பாரு போ. சரி ஊட்டி இந்த டைரக்டர், ஒரு 3000 ரூபாய் பணம் வேணும். என்ன யானைக்கே சுட்டுவாங்க பையன்? அம்மாவுக்கு சுட்டுவாங்க. அப்ப ஆகும். ஏப்பா வந்த முதல் நாளே 3000 ரூபாய் கேட்டாங்கன்னா இன்னும் 10 நாள் தங்கணும்பா. என்ன உங்களுக்கு ஏதாவது கவலை இருக்குதா? என்ன நடுங்கிட்டு இருக்கீங்க? இது ஒண்ணு இல்லம்மா, சொட்டு வாங்கணும்னு 3000 ரூபாய் கேட்டாரு. ஆமா, போதுமானு கேட்டீங்க, அவ்வளவுதான். இப்போதைக்கு அது போதும். அது சரி, என்ன ஒரு பிளான் செஞ்சு தரேன். கடையில இருக்க சாமான் பூரா அள்ளிருங்க, கடைக்காரனை விட்டுருங்க. இல்லன்னா ஆபீஸ்ல இருந்து தங்கிடுவான். சார், உண்மையிலே சொல்றேன், உங்க மனசு ரொம்ப ஃப்ராடுங்க. பிராட் இல்லம்மா, பிராட் பிராட். அதான் சொன்ன ஃப்ராடு. வாயில நுழையலன்னா விட்டுருமா? கிண்டல் பண்றீங்களா? பிராட் ரெடி சார். ரெடியா? வாங்கம்மா. அங்க இருக்கு. பாப்பா, வா. ஷூட்டிங் பார்க்க வந்தியா? ஹலோ முத்தையா. இவர்தான் என்னுடைய படத்து கதாநாயகன் சந்திரகுமார். வெரி குட் மீட்டிங். இவங்க கதாநாயகி தேவி பாலா. இவர் சூச்சு எஸ்டேட் ஓனர் செல்லத்துறை. நமக்கு ஷூட்டிங் வேண்டிய ஏற்பாடெல்லாம் இவர் தான் செஞ்சு தரார். வெரி குட் வெரி குட். இது இவருடைய டாட்டர். வணக்கம். வணக்கம், ஐ அம் பானு. போய் உட்காருமா. ஹலோ. என்ன முத்தையா, ஷூட்டிங் எல்லாம் ஒழுங்கா நடந்துட்டு இருக்குல்ல? இன்னைக்கு தானே எந்த விதமான ப்ராப்ளம் இல்லையா உனக்கு? எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஆல் ரைட். அப்படி ஏதாவது இருந்தாலும் நேரா என்கிட்ட வந்து சொல்லு, உனக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ நான் செய்யறேன். எனக்கு ஒண்ணு வேண்டாம். இந்த நைட் ஆயிட்டா தான் குளிர் கொஞ்சம் அதிகமா இருக்கும் போல இருக்கு. அதுக்கு தான் ஒரு சின்ன செட்டப். ஆஃப் செட்டப்பா இருந்தாலும் போதும். முத்தையா. தேவ் பாலா, ஐ லைக் யுவர் ஃபிலிம். Thank you. மிஸ் பானு, வாட்ஸ் யுவர் ஒபினியன் அபௌட் மை ஆக்டிங்? சொன்னா கோவிச்சுக்க மாட்டீங்களே? நோ நோ நோ. கொஞ்சம் நேச்சுரல் ஆக்ட் பண்ணலாமே. 10% கரெக்ட்.
எனக்கு வர ரசிகர்கள் கடிதத்தெல்லாம் இதுதான் எழுதுறாங்க. You see, she is always Yes, yes, joking. yes, yes. Sir, நீங்க நடிச்ச ஏதோ ஒரு படத்துல சிவாஜி இமிட்டேட் பண்ண மாதிரி இருந்தது. ஐ கரெக்ட்? Sure. சிவாஜி சார் நடிப்புக்கே டிக்ஷனரி. யார் நடிச்சாலும் சிவாஜி சார் மாதிரி ஒரு இடம் இருக்கும். இப்பதான் உண்மையே ஒத்துக்கிறாரு. ஐயோ பானு என்னம்மா அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு ஆ? அவங்க ஷூட்டிங் நடத்திட்டோம், வா நம்ம போலாம். ஏய் பாலா, நாளைக்கு எங்க ஷூட்டிங்? நாளைக்கு தேவி பாலாஜி ஷூட்டிங் இல்ல, ரெஸ்ட். நிஜமாவா? அப்பா, நாளைக்கு ஊட்டில ஜாலியா சுத்த போறேன். நாளைக்கு என்னைய விட்டுருங்க சார். நானும் தேவி பாலாவும் ஊட்டி லேக்ல ஜாலியா போட்டிங் போறோம் சார். சார் உங்களுக்கு ஷூட்டிங் இருக்கு சார். ஹீரோ இல்லாம எனக்கு மட்டும் என்ன சார்? கதாநாயகியை தேடி அலையறீங்க சார். ஊருக்குள்ள தேடுறீங்க, மலை மேல தேடுறீங்க, ஏரியில தேடுறீங்க. நீங்க ஏரியில விழுந்தா படம் நல்லா ஓடுதுன்னு டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் உங்களை தள்ளி விட சொல்லிருக்காங்க. ரெஸ்ட் ரெடி. ஃபிட்டிங் சரியா இருக்கான்னு பாருங்க. ரூமுக்குள்ள போய் போட்டு பாருங்க. பியூட்டிஃபுல்.